ஓகே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிங்கள். அப்போஸ்தலர் 18:1. அதன் பின்பு பவுல் அத்தேனா பட்டணத்தை விட்டு கொரிந்தி பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படிக்கு கிலவுதியராயன் கட்டளையிட்டபடியே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிசில்லா அங்கே கண்டு அவர்கள் இடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழிலை செய்கிறவனானபடினால் அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். கவனிங்கள், இன்றைக்கு வேதாகமத்தில் அநேக குடும்பங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஆக்கில்லா பிரிஸ்கில்லா எனக்கூடிய ஒரு குடும்பத்தை குறித்து ஒரு தெளிவான ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு அவர்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். சில பாடங்களையும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆக்கில்லா என்றால் கழுகு என்று அர்த்தம். பிரிசில்லா என்று சொன்னால் பழமையானவள் என்று அர்த்தம். இந்த ஆக்கில்லா ஒரு யூதன், இந்த பிரிசில்லா ஒரு ரோம் தேசத்தை சேர்ந்தவள், இத்தாலி பட்டணத்தை சேர்ந்தவள். ஸோ இந்த ரெண்டு தம்பதியும் ஆண்டவருக்காக எப்படி தங்களை அர்ப்பணித்தார்கள் என்பதை அவர்களுடைய குடும்பத்திலிருந்து 4 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது, இந்த ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் இத்தாலியா பட்டணத்தை விட்டு அவர்கள் கொரிந்தி பட்டணத்துக்கு வந்தவர்கள். நல்ல பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியராயன் கட்டளையிட்டபடி இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்து பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா, இந்த யூதர்கள் ரோமாபுரியிலே தங்கியிருந்த போது கிலவுதியராயன் எனக்கூடிய அரசன் யூதர்கள் இந்த இத்தாலி பட்டணத்தை விட்டு வெளியேறும்படி ஒரு புதிதாக ஒரு கட்டளை பிறப்பித்த உடனே இந்த ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் இத்தாலியா தேசத்திலிருந்து கொரிந்தி பட்டணத்துக்கு வந்து அங்கே அவங்க குடிபெயர்றாங்க. ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்தில் வந்து அவங்க குடிபெயர்றாங்க. அவர்களுடைய தொழில் என்னவென்றால் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். இப்படி இவங்க கொரிந்தி பட்டணத்தில் இருக்கும் பொழுது பவுல் என்ன செய்கிறாரு, அவங்க வீட்டுக்கு போகிறார். அப்போ அந்த குடும்பம் ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் பவுலை உபசரித்தார்கள். வீட்டுக்குள்ளாக அவர்கள் சேர்த்து கொண்டு பவுலை உபசரித்து பவுலுக்கு வேண்டிய எல்லா தேவைகளை சந்தித்து அவர்களை பராமரித்ததை பார்க்கிறோம். முதலாவது, அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் பவுலை உபசரித்தான். பிறரை உபசரிக்கிற ஒரு நல்ல குணம் அவங்களுக்குள்ள இருந்தது. ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் பிறரை உபசரிக்கக்கூடிய குணம் இருக்க வேண்டும். அதுவும் இவங்க ஊழியக்காரருக்கு என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் அப்போஸ்தலனாகிய பவுலை தன் வீட்டிலே சேர்த்து கொண்டு தன் வீட்டுக்குள்ளாக அவங்கள பராமரித்து அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு அவங்க தங்கி இருக்கிற நாள் வரைக்கும் அந்த வேண்டிய எல்லா உதவிகளையும் செஞ்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஊழியக்காரரை உபசரிக்கிற பழக்கம் இருக்கிறதா? ஒரு பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு அந்த பிரசங்கம் முடிந்த உடனே போய் இந்த படிக்கட்டை இறங்கின உடனே அந்த பிரசங்கத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வதை பார்க்கிலும் நீங்கள் தேவனை அறியாமல் இருப்பதே நலம். ஒரு பிரசங்கத்தை நீங்கள் எதற்காக கேட்கிறீர்கள்? எதற்காக ஒரு பிரசங்கம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார்?
எதற்காக ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவிலிருந்து என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறீர்கள்? அப்படினால் வாரம் வாரம் கதை கேட்டுட்டு போறதுக்கு சினிமா பார்க்குற மாதிரி வந்து போறதல்ல. அது உலக பிரகாரமான காரியம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பக்தியோடு பயத்தோடு, இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன பேச போகிறார், என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார், எதிலே நாம் தேர வேண்டும், எதிலே நாம் சிறந்து விளங்க வேண்டும், எதிலே நாம் முன்னேற வேண்டும், எதை குறித்து ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார் என்பதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். அப்படியானால் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இத்தாலியா தேசத்திலிருந்து கொரிந்து தேசத்தில் முகம் தெரியாத ஊருக்கு வந்து அங்கே குடியிருந்து அங்கே வரக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுலை அன்பாக உபசரித்து ஏற்றுக்கொண்டு அந்த பவுலுக்கு ஊழியம் செய்தார்கள். முதலாவது, ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் ஊழியக்காரரை உபசரிக்கிற குடும்பமாய் இருக்க வேண்டும். எனக்கும் நிறைய குடும்பங்கள் தெரியும். அவர்கள் ஊழியக்காரர்களை ரொம்ப அன்பாக நேசிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களை ஒரு கனமாக எண்ணி அவர்களை நடத்துவார்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது பவுலுக்கு அவர்கள் எவ்வளவு உண்மையுத்தமாய் இருந்தார்கள். அவர்கள் கூடாரம் செய்கிற ஒரு தொழிலை கற்றுக்கொண்டவர்கள். பவுலும் அதே போலதான். அன்றைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் எவ்வளவு செல்வந்தவர்களாக இருந்தாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கைத்தொழில் கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு இருந்தது. பெரிய பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கைத்தொழிலை கற்றுக் கொடுப்பார்கள். உதாரணத்துக்கு பவுல் கூடாரம் பண்ணுகிற தொழில். அவன் மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய ஒரு படிப்பாளி, கல்வி கற்றவன். ஆனாலும் அவனுக்கு தெரிஞ்ச இந்த கூடார தொழிலை ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவோடு சேர்ந்து அந்த தொழிலை செய்து கொண்டு கொரிந்தி பட்டணத்தில் ஊழியம் செய்தது மட்டுமல்ல, பவுல் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக சத்தியத்திலே வழிநடத்தினதினாலே அவர்கள் பவுலின் உடன் ஊழியக்காரராக மாறினார்கள். நீங்கள் பிரசங்கத்தை கேட்பது முக்கியமல்ல. நீங்கள் கேட்க வேண்டிய ஒவ்வொரு பிரசங்கமும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இரண்டாவது காரியத்தை நான் பார்க்கிறேன். பிறரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துகிற ஒரு குடும்பமாய் காணப்பட்டது. 18ஆம் வசனத்திலிருந்து அதே 18ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்து சகோதரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருக்கிறபடினால் கெங்கிரியா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சிரியா தேசத்துக்கு போய் கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் அவனோடு கூட போனார்கள். அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரசங்கித்து யூதரோடு சம்பாஷணை பண்ணினான். இப்போ கொரிந்தி பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஊழியத்தின் நிமித்தமாக தங்கள் வீடுகளை, தங்கள் தொழிலை, தங்கள் வசிக்கிற கொரிந்து பட்டணத்தை விட்டு ஊழியக்காரனோடு கூட எங்கே போகிறார்கள் என்றால் எபேசு பட்டணத்துக்கு போய் பவுலோடு கூட ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஊழியம்னு போனால் எங்களுக்கு யார் சோறு போடுறது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகள் ஒரு நன்மையும் குறைபடாது. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இதோ நீங்கள் பட்சிகளை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அப்படியானால் ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறார்.
அவருக்கு ஊழியம் செய்கிறவளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவருக்கு பணி செய்கிறவளை ஆண்டவர் ஒரு நாளும் விட்டு விலகவே மாட்டார். இப்போ இவங்க அந்த குடும்பம் யாரோட போயிட்டு இருக்குது? பவுலோட போய் எபேசு பட்டணத்தில் அவரோடு உடன் ஊழியர்களாக இருந்து அவருக்கு பணிவிடை செய்கிறது மட்டுமல்ல, அவரோடு கூட ஊழியமும் செய்கிறார்கள். நல்ல கவனிங்க, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை போல உங்கள் குடும்பம் மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக பிறரை உபசரிக்கிற குணங்கள் உங்களுக்குள்ளே வர வேண்டும். ஒரு ஊழியக்காரன் உள்ள வந்தோடனே கறி நல்லா வெந்துட்டு இருக்கும்போது ஓடி போய் ஒளி வைக்கிற குடும்பமாக இருக்கக்கூடாது. இல்லை, நல்ல நல்ல கறியெல்லாம் வச்சுக்கிட்டு தோலையும் தொண்டையும் தூக்கி பாஸ்டர் சாப்பிடுங்க பாஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் போதகரின் உள்ளத்திலே பேசுவார். நீ வைக்கிற சாப்பாடும் குழம்பு கூட அவங்களுக்கு பிரியமில்லாமல் கொடுக்கிறார்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். நம்முடைய சபையில் டைலர் அம்மா இருக்கிறாங்க. உண்மையாக வழிபடத்திலிருந்து சொல்ல வேண்டும், அந்த குடும்பம் வந்த ஒரே வாரத்தில் ஞான ஸ்நானம் பெற்றார்கள், கீழ்ப்படிந்தார்கள். இந்து பேக்ரவுண்டில் இருந்து அவங்க வந்தாங்க. ஆனால் அவங்க கிட்ட நான் சாப்பாடு எனக்கு தரும்போது ஒரு ஆளுக்கு எவ்வளோ தோசை கொடுப்பாங்க? நீங்கள் எவ்வளோ தருவீங்க? நீங்கள் ஒரு ஆளுக்கு எவ்வளோ தோசை தருவீங்க? 3 தோசை தருவீங்க. அவங்க எனக்கு தோசை கொடுக்குறேன்னு சொல்லி தோசை கடையே அனுப்பி வைப்பாங்க. திறந்து பார்த்தா 4 பேர் 5 பேர் சாப்பிடலாம். 30-40 தோசை. ஒரு ஆளுக்கு இட்லி எவ்வளோ? 3 இட்லி 4 இட்லி 30 இட்லி வைப்பாங்க. ஒரு ஆளுக்கு கறி குழம்பு இருந்தால் அவங்க எவ்வளோ எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, அப்படியே ஃபுல்லாக ஊற்றி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மீன் குழம்பு இருந்தால் மீனை ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக ஊற்றுவாங்க. அது மட்டுமல்ல, பொரிச்ச மீன் ஒரு 7, 8, 10. அதே மாதிரி குழம்பு மீன், ஆம்லேட்ல வேக வச்ச முட்டை, இவ்வளோத்தையும் கருவாடு குழம்பு முதற்கொண்டு ஒரு பெரிய கூடை ஃபுல்லாக ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் அவங்க அப்படி தான் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சாப்பிட்டு என் கூட இருக்கிறவங்க சாப்பிட்டு திரும்ப இன்னொரு வீட்டுக்கு கொடுக்குற அளவில் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 5 வருஷத்தில் சாப்பாடு கேட்டோன்னா ஒரு ஆளுக்கு சாப்பாடு இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க. அவங்க இவ்வளோ பெரிய சம்பளத்தில் ஃபுல்லாக சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. என் கூட இருக்கிற அத்தனை பேரும் சாப்பிடுவாங்க. நல்ல கவனிங்க, அதை மாதிரி இருதயம் ஏதோ ஒரு கோடியில் ஒருவருக்கு தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறது நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற மாதிரி, ஊழியக்காரங்களை போஷிக்கிறது நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குற மாதிரி. நல்ல கவனிங்க, பைபிளில் எங்கெல்லாம் ஊழியக்காரங்களை போஷித்தாங்களோ அவங்க குடும்பத்தையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். யோசிச்சிங்கன்னா சாரிபாத் விதவை வீட்டில் என்ன செஞ்சார்? ஒரே கைப்பிடி மாவும் கலசத்தில் எண்ணெய் இருந்துச்சு. ஆனால் எலியா அங்கே போன உடனே அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், இங்கே வாமா, எப்படி இருக்கிற, என்ன எப்படி இருக்கிற, எப்படி போயிட்டு இருக்குது? இல்லை, நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம். 2 விறகு பொறுக்கி நாங்கள் சமைச்சு கொஞ்சம் ஒரு பிடி மாவு இருக்குது, ஒரு சின்ன அடை செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே அவர் எலியா சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வான்றாரு. தண்ணி எடுக்க அவங்க போகும்போது திரும்ப கூப்பிட்டு சொல்கிறாங்க, அம்மா இங்கே வா, அந்த அடை எனக்கு சுட்டு எடுத்துட்டு வான்றாங்க. நீங்கள் அந்த அடையை சுட்டுட்டு வான்னா பாஸ்டரை போட்டு சுட்டுருப்பீங்க நீங்கள். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுது? சரி ஆண்டவரே அப்படின்னு போய் ஒரு பிடி மாவை எடுத்து அதை சின்ன அடை, இவ்வளோண்டு அடை சுட்டு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து எலியா கிட்ட கொடுக்குது. அவர் நல்லா சாப்பிட்றாரு. அந்த அம்மா கொடுக்குறாங்க. அந்த பிள்ளையும் அந்த அம்மாவும் எலியா சாப்பிட்றத பார்த்து அவங்க கோவப்படலை. அவர் ஒரு தேவ மனுஷன், அவர் சாப்பிடட்டும். ஏன்னா அவங்க உண்மையாகவே சரியில்லாதவங்களா இருந்தால் அவங்க சுட்டு சாப்பிட்டு அதுக்குள்ளே என் பிள்ளை சாப்பிட்டான்னுருவாங்க. 1008 பொய் சொல்லியிருக்கலாம். இல்லை, கொடுத்த உடனே சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கை கழுவிட்டு சொல்கிறாரு, பஞ்சம் தீருகிற வரைக்கும் உன் பானையிலையும் உன் எண்ணெய் பாத்திரத்திலையும் மாவும் எண்ணெயும் குறையாது என்று நான் சொல்லலை, என் கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒருவனுக்கு நீ உண்மையாய் செய்வாயானால் அவனிடத்திலிருந்து உன் எதிர்பார்ப்புகளை நீ எதிர்பார்க்காத,
அவனை நடத்துகிற கர்த்தரிடத்திலிருந்து உன் எதிர்பார்ப்பை ஆண்டவர் கொடுப்பார். ஊழியக்காரன் உன்னை ஆசீர்வதிப்பான் என்று நினைக்காத. கர்த்தருக்கு அவன் ஊழியம் செய்கிறான், அவனிடத்தில் ஒன்றும் கொடுக்க இல்லை. ஆனால் அவர் வாயிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு வார்த்தையினால் ஆசீர்வதித்தாலே உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். உன் வாழ்க்கை என்ன செய்யும்? ஆசீர்வாதமாய் மாறும். போன வாரத்தில் பேசுறோம். சுனேமியா என்ன பண்ணா? எலிஷா போகும் பொழுது சாப்பாடு கொடுத்தா. பல வருஷம் குழந்தை இல்லை, ஆனா கர்த்தர் குழந்தைய கொடுத்தார். அந்த குழந்தை செத்த உடனே எலிசா எழுப்புறாரு. எப்படி? ஊழியக்காரனுக்கு உபசரிக்கிறவங்க ஒரு நாளும் அவங்க கஷ்டப்படவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கிறது, பாப்பரேட்டுப்பட்டின்னு ஒரு இடத்துல. அந்த அம்மாவுக்கு வயது இப்பொழுது 90 வயதாகி இருக்கிறது. அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார். அவங்க 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப். அவங்களுக்கு நிலம் போல எல்லாம் இருக்குது. அவருடைய மூத்த மக டாக்டர், நல்ல ஸ்பிரிச்சுவலான ஆளுங்க. லாரியில் மாட்டி ஆக்சிடென்டாக இறந்துட்டான். கல்யாணம் ஆகி 3வது மாசத்துல. நீங்களாம் இருந்தால் ஏசப்பாவை சபிச்சிருப்பீங்க, ஊழியக்காரனை சபிச்சிருப்பீங்க. ஒரே ஒரு பொண்ணு, ஒரு பையன் கலெக்டர். அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு நாங்கள் போய் சேலம் போகும்போது பார்த்தோம். இப்போ அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியல, நடக்க முடியல, அங்கேயே டாய்லெட் போயிடுவாங்க. வயசு ஆயிடுச்சு, பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. நான் இப்போ போகும்போது, அம்மா எப்படி இருக்கிறீங்க, எனக்கு தெரியுமாண்ணா? தெரியாதப்பா, வயசாயிடுச்சு, கண்ணு தெரியல. அம்மா இது மாதிரி பாப்புரேட்டுப்பட்டியில் இந்த சர்ச்சில் நம்மலாம் இருந்தோமே, நீ ஜான்சனான்னு கேட்குறாங்க. ஆமாம். நல்லா இருக்கிறியா ராஜா, ஊழியம் செய்கிற போலங்குது. ஆமாம் இருப்பா, நீ சாப்பிட்டுட்டு போகணும்னு. அந்த உடனே அந்த வேலைக்காரங்களை கூப்பிட்டு நல்ல கோழியை பிடி, நாட்டுக்கோழி 2 கோழியை பிடிச்சி ஐயாவுக்கு நல்லா சமைச்சு ஐயா சாப்பிட வச்சு அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க இப்போ இல்லைங்க, அவங்க வாரத்தில் ஊழியக்காரங்களுக்கு 3 நாள் அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க சர்ச்சி பாஸ்டர் என்ன பாஸ் கேட்பாங்கன்னா, ஐயா அத்தனைக்கும் அந்த அம்மா வயது மூத்தவங்க, 50-60 வயசு எனக்கு தெரியும் போது நான் போய் அவங்கள மீட் பண்ணும் பொழுது, அந்த பாஸ்டர் சின்ன கல்யாணம் ஆகாத பாஸ்டர் 20 வயசு. ஐயா உங்களுக்கு என்ன சமைக்கிறது, கோழி எடுத்து செய்யிட்டா? சரி அம்மா, அப்போ சமைச்சு கொடுப்பாங்க. ஒரு நாள் விட்டு, ஐயா மட்டன் எடுத்துருக்கிற ஈரல் சாப்பிட்டுட்டு போங்க ஐயா. திரும்ப ஞாயிற்றுக்கிழமை மதியம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த பாஸ்டருக்கு அவங்க வீட்டில் சாப்பாடு. வாரத்தில் 3 நாள் அந்த பாஸ்டரை கவனிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் ஒரு சோக சம்பவம். அப்போ அந்த பாஸ்டர் அங்கே நின்று அழுகுறாரு. நாங்களும் அங்கே போயிருந்தோம் எல்லாம் அழுகும்போது, அன்னைக்கும் அந்த டெத்தில் அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, நான் கண் கலங்கிட்டோம். நாங்கள் இந்த டெத்தோடு அவங்க பண்ணது. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா உங்களுக்கு சமையல் ஆயிட்டுருக்குது, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு போங்க. உங்களுக்கு நாட்டுக்கோழி ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஐயா, நாங்கள் செய்ய சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் சாப்பிடுங்க ஐயா, சரியா அப்படின்னு அவங்க அழுகுறாங்க. அந்த டெத்துக்கிட்ட இருந்து வந்து அழுதுட்டு அவங்க போய் திரும்ப போய் அவங்க அந்த பொண்ணுடைய இதில், அம்மா இன்னைக்கெல்லாம் சாப்பிட இல்லை ஐயா, இது இருக்கட்டும் ஐயா, என் மக பரலோகம் போயிருக்கிறா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நாங்கள் சத்தியத்தில் வளர்ந்தவங்க, நாங்கள் இது மாதிரியெல்லாம் இல்லையான்னு சொல்லி அந்த டெத்தில் கூட தன்னுடைய போதகரை அவர்கள் கவனிக்கிற விதங்கள். கர்த்தரை பார்க்கலங்க, ஆனால் ஊழியக்கார மூலமாக கர்த்தரை பார்க்குறாங்க. அவங்க கற்றுக்கொண்ட பாடங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னா, அந்த பிரசங்கம் உங்கள் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மாற்றங்கள். பவுலை உபசரித்ததை பார்க்கணும். நான் திருச்சபையில் ஏன் அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். அவங்க இதை உயிரோடு இருக்கிறாங்க, உட்காந்துருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. அது மாதிரி உபசரிப்பாங்க. என் லைஃப்பில் நான் அப்படியெல்லாம் பார்த்தது கிடையாது. 2 தோசை போட்டு 3வது தோசை கரண்டியில் வச்சுட்டு வேணுமா வேணுமான்னு கேட்பாங்க. யாராவது வேணும்னு கேட்பாங்களா, போட்டுடணும், இன்னும் கொஞ்சம் குடுக்கிட்டான்னுவாங்க, கறி போட்டான்னுவாங்க. போட்டான்னு கிடையாது, போடுன்னு அர்த்தம். ஆமென். பிறரை எதிர்பார்க்கிற அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காமல் பிறரை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆக்கில்லா பிரிசில்லாவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள், பிறரை உபசரிக்கிற ஒரு ஊழியக்காரர் உபசரிக்கிற ஒரு குணம் இருந்தது. 2வது, பிறரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிற ஒரு குணம் அவங்களுக்கு இருந்து. எடுத்து வாசிங்கள். 24வது வசனத்தில் 25ல்
இரண்டாவது காரியம், அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனுமாய் கர்த்தருக்கு அடுத்தடுத்த திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு இருந்தான். கவனிங்கள், இப்போ இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா எங்க இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் இத்தாலியில இருந்தாங்க. இத்தாலியில இருந்து எங்க வந்தாங்க அவங்க? சொல்லுங்களேன். ரோம்ல இருந்து இத்தாலிக்கு போனாங்க. இத்தாலியில இருந்து எங்க வந்தாங்க? கொரிந்திக்கு வந்தாங்க. கொரிந்தில இருந்து எங்க போனாங்க? எபேசுக்கு போனாங்க. எபேசுல இருந்து மறுபடியும் எங்க போறாங்க? கொரிந்தி பட்டணத்துக்கு போறாங்க. எபேசு, கொரிந்தி, இப்படி எல்லா இடத்துலையும் போறாங்க. இப்போ நிறைய இடத்துல ஊழியம் செய்கிறாங்க. இப்போ கவனிங்க, இப்போ இவங்க எபேசி பட்டணத்தில் ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் ஜப ஆலயத்துக்கு போகிறாங்க. நல்லா கவனிக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணுன்றதை நான் சொல்கிறேன். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஜப ஆலயத்துக்கு போகும் பொழுது அங்கே அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்த வேதாகமத்தில் வல்லவனும் சாதுரியமான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய பெயர் அப்பல்லோ. அவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் தேறினவனாக, ஆவியில அனல் உள்ளவனாக அந்த சபையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். வல்லமையா பிரசங்கம் பண்றார். நல்ல கவனிக்கணும். தேறினவன், வசனத்துல வல்லவன், சாதுரியமானவன், ஆவியில அனல் உள்ளவன். இவங்களை ஆவியில ஏதாவது நடத்துறதுக்கு இவங்ககிட்ட ஏதாவது மைனஸ் இருக்கிறதா? இதுல ஏதாவது குறைகள் இருக்குதா? ஆனால் என்ன அற்புதம் பாருங்க. 26 அவன் ஜப ஆலயங்களில் தைரியமாய் பேச தொடங்கிய போது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தில் அதிகமாய் திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்து அவனை ஊழியக்காரராய் மாற்றினார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மன்னித்து. நல்ல கவனிக்கணும். பிரசங்கம் உங்களுக்கு புரியாது, அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவன் பயங்கரமா ஊழியம் பண்றான், ஆவியில அனலா இருக்கிறான், வேதத்துல வல்லவன். ஆனாலும் அவனுக்கு இன்னும் சத்தியம் ஆழமாய் தெரியவில்லை. ஆகையால் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவனை அணைத்து கொண்டு இன்னும் பைபிளை அதிகமா கற்றுக் கொடுத்து அவனை தேவ ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்ற ஆண்டவர் உதவி செய்தார். ரெண்டாவது, அவன் ஃபர்ஸ்ட் தேவ ஊழியக்காரரை உபசரிக்கிற ஒரு குடும்பமாக இருந்தது. ரெண்டாவது, அவன் சாதாரண ஒரு குடும்பம் தான், கிறிஸ்தவ குடும்பம். ஒரு ஊழியக்காரனையே உருவாக்குகிற ஒரு குடும்பமாக இருந்தது. அவனை கர்த்தருக்குள்ளாக உருவாக்குகிற ஒரு அபிஷேகமுடைய ஒரு குடும்பமாக இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் திருச்சபைக்கு வரக்கூடிய கணவன் மனைவிகள் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல இருக்கிறீர்களா? இல்லை உங்களையே நீங்களே ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் சர்ச்சைக்கு வர்றவங்களா இருக்கிறீங்களா? தேவனுடைய மார்க்கத்திலே நீங்கள் வளரக்கூடியவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ரெண்டு பேருமே ஆவியில, சத்தியத்தில், பரிசுத்த ஆவியில வளர்ந்தவர்கள், கர்த்தருக்கு வைராக்கியமானவர்கள். இன்னைக்கு இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்றால், உங்கள் குடும்பமும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல நீங்கள் திருச்சபையில பிறரை உருவாக்குகிற, பிறரை ஊழியர்களாய் உருவாக்கக்கூடிய, நீங்கள் ஊழியரா உருவாகிறீங்களோ இல்லையோ, பிறரை நீங்கள் ஊழியக்காரர்களாய் உருவாக்குகிற ஒரு குடும்பமாக, பிறரை பராமரிக்கிற குடும்பமாக, பிறரை சத்தியத்தில் போதிக்கிற ஒரு குடும்பமாக உங்கள் குடும்பம் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அப்ப எதுக்காக உங்களை ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை கேட்க வைக்கிறார்னா, நீங்களும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல வசனத்தை கேட்கறது மட்டுமல்ல, நீங்கள் இன்றைக்குல இருந்து உங்கள் குடும்பம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல ஆவியிலே நீங்கள் வளர்கிறவளாய், கர்த்தருக்காக நீங்கள் ஆவியிலே வளரக்கூடியவளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்ததாக ரோமர் 16 அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்க. ஊழியரை காப்பாற்ற தங்கள் உயிரையே கொடுக்க ஆயத்தமாய் இருந்த ஒரு குடும்பம். ரோமர் 16 அதிகாரத்தில் ரோமர் 16 3-4 வசனம் கூறுகிறது,
எடுத்து வாசிங்கள். எடுத்தவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாயிருந்த பிரிசில்லாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் நல்ல கவனிங்க, நல்ல படிக்கணும். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை. ஊழியக்காரனை உபசரிக்கிறது மட்டும் அவங்க இல்ல, ஊழியக்காரனை உருவாக்கினது மட்டுமல்ல, ஊழியக்காரனுக்காக என் உயிரையே கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். இது போல ஆக்கில்லா பிரிசில்லாவை போல ஒரு தம்பதி பைபிள்ல எங்குமே கிடையாது. இப்படி ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு குடும்பம் பைபிள்ல எங்குமே கிடையாது. நீங்கள் 18ஆம் அதிகாரத்தில் மட்டும்தான் ஆக்கில்லா பிரிசில்லா அவர்கள் கூடாரம் செய்கிற தொழில் என்றுதான் படித்திருப்பீர்கள். ஆனால் இவர்கள் ஊழியருக்காக உடன் வேலையாட்களாயிருந்த இவர்கள் ஊழியர்களுக்காக தங்கள் கழுத்தை தங்கள் உயிரை கூட ஊழியக்காரர்களாய் கொடுக்கிறதுக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். நீங்க ஊழியக்காரர என்ன மாதிரி பார்க்குறீங்க? சபையை தவறா சொல்றீங்க, ஊழியக்காரனை பத்தி தப்பா பேசுறீங்க. ஊழியக்காரனை ஒரு தெய்வ மனுஷனா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பார்வை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். தாவீது ஒரு பாவமும் செய்யல. அவன் செஞ்சது சவுல் மேல இருந்த பிசாசை விரட்டினது, அது பாவமா? கோலியாத்தை கொன்றது பாவமா? தாவீது என்ன தீமை செஞ்சான்? அவன் ஒண்ணுமே செய்யலங்க. கோலியாத்தை வீழ்த்தினான், சவுல் மேல இருந்த அசுத்த ஆவிய விரட்டனா. இதனால சவுல் துரத்தடிக்கப்பட்டான். மலைகள் காடுகளாய் ஓடி உழைகிறான் தன் உயிரை காப்பாற்றுவதற்காக. அப்பொழுது சவுல் ஒரு நாள் ஒரு வனாந்தரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரங்கள் அவரை சுற்றிலுமாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் அவனை சூழ்ந்து படுத்துட்டு இருக்கிறாங்க. தாவீது வந்து சால்வையினுடைய நுனி, சால்வையின் அந்த இதை அறுத்துட்டு, சால்வையை அறுத்துக்கிட்டு தொங்கலை அறுத்து அவன் போய் மலையில நின்று சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான்? தன்னை சத்ருவாக பார்த்து தன்னை கொலை செய்கிற, தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று துடிக்கிற சவுலை பார்த்து சொன்னான், ஏ துரோகி அப்படின்னு சொல்லல, என் தகப்பனாகிய சவுலே. என்ன சொல்றாரு? என் தகப்பனாகிய சவுலே, நான் உனக்கு என்ன செய்தேன்? இந்த தெள்ளுப்பூச்சியை தேடுறதுக்கு நான் என்ன செய்தேன்? இன்று இரவு கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுத்ததற்கு சாட்சியாக இதோ நீ போர்த்து கொண்டிருக்கிற சால்வையின் ஓரத்தின் தொங்கலை நான் அறுத்து கொண்டு இதோ என் கையில் வைத்திருக்கிறேன். இன்று கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுத்தார். என்னோடு இருந்தவன் சொன்னா, இவனை ஒரே குத்தாக குத்தி இவனை கொல்லலாமா என்று கேட்கும் பொழுது நான் சொன்னேன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கையை போடக்கூடாது என்று சொன்னேன். உடனே சவுல் அழுகிறான், என் குமாரனாகிய தாவீதே, என் குமாரனாகிய தாவீதே, நீ மென்மேலும் வளருவாய், பலப்படுவாய், கர்த்தர் உனக்கு ராஜ்யத்தை கொடுப்பார் என்று தன் சத்ருவாய் இருந்தவனையும் தாவீது நேசித்தான். சபைக்கு வர்ற நீங்க பிரசங்கம் பண்றவனை பத்தியே நீங்க தப்பா சொல்றீங்கன்னா நீங்க விளங்குவீங்களா? பிரசங்கத்தால உருவாக்கப்படுகிற நீங்கள் உங்களை பிரசங்கிக்கிறவர்களை நீங்கள் தவறாக பேசினால் நீங்கள் வளருவீர்களா? ஆசீர்வதிக்கப்படுவீர்களா? நீங்கள் திருச்சபையில் இருக்கக்கூடிய மற்றவர்களை குறித்து தவறாக பேசினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களா? உங்கள் வாயை திறந்து உங்கள் ஊழியக்காரரையும் உங்கள் திருச்சபையையும் ஏன் பிற எந்த மனுஷனையும் குறை சொல்லாமல், நீங்கள் ஆவிலே வளரக்கூடியவர்கள், ஆவிலே வளர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், நீங்கள் ஒருவனையும் குறை சொல்லக்கூடாது. உங்கள் வாயை திறந்து ஒருவனையும் நீங்கள் குற்றப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஊழியக்காரன் மேல் குற்றம் சுமத்துகிறதுக்கு நீ யார்? என் ஊழியக்காரரின் ஆத்துமாவை நான் மீட்டுக் கொள்ளுவேன். மோசே எத்தியோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு மனைவி இருக்குது சிப்போராள். இருந்தும் அவ வர வழியில ஒரு எத்தியோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ண உடனே
பிரச்சனை குடும்பத்திலிருந்து வந்தது. அவருடைய சகோதரனும் சகோதரியும் அவருக்கு விரோதமாக எழுந்தார்கள். ஐயோ, நீ அந்நிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்ட, ஆண்டவர் இனி உங்ககிட்ட பேச மாட்டாரு. அவனை நிந்தித்தார்கள், அசிங்கப்படுத்தினார்கள். ஆண்டவர் மோசேனிடத்தில் பேசினார். மோசே, அவர்களை நாளைக்கு கொண்டு வாங்க, என் சமூகத்தில் கொண்டு வா. அடுத்த நாள் சமூகத்தில் கொண்டு வரும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசினதுக்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது எங்கே? ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? என் தாசனாகிய மோசேக்கு விரோதமா பேசினது, தைரியமா பேச உனக்கு எங்கடா தைரியம் வந்தது? உனக்கு பயம் இல்லாம போனது எங்கன்னார். நான் நல்ல கவனிங்க, பைபிளை ஒழுங்கா படிங்க. சும்மா 4 வசனம் தெரிஞ்சுக்கிட்டு 40 வசனம் தெரிஞ்ச மாதிரி நடிக்க கூடாது. பைபிளை ஒழுங்கா படிக்கிறவன் எவனையும் குறை சொல்ல மாட்டான். பைபிளை ஞானமா படிக்கிறவன் எந்த மனுஷனையும் குறை சொல்ல மாட்டான். ஒருவேளை அவனிடத்தில் குறைகள் இருந்தாலும் அந்த குறையை நிறைவாக்குவதற்கு எப்படி அவனோடு சொல்ல வேண்டும் அந்த மாதிரி சொல்லுவான். தெரிஞ்சது 4 வசனம் 40 வசனம் தெரிஞ்ச மாதிரி பைபிள் முழுசா தெரியும்னே மூடிக்கிட்டு உட்காந்துட்டு ஒழுங்கா உட்காந்துருக்கிறான். 4 அரைகுறை வசனமும் 4 பாட்டு தெரிஞ்சவங்க இன்னைக்கு ரொம்ப ஓவரா பீத்திக்கிட்டு அப்படியே அது தெரியும் இது தெரியும், அபிஷேகம் பண்ணப்பட்டு நீ துள்ளி குதிச்சிட்டா நீ ஒரு பெரிய ஊழியக்காரியா, நீ பெரிய ஊழியக்காரன் ஆயிடுவியா? கிடையவே கிடையாதுங்க. உன் வாழ்க்கையிலிருந்து, உன் நடை பேச்சு, உன்னுடைய உடைகள், உன்னுடைய பாவனைகள் இருந்து ஆண்டவர் உன்னுடைய குணநலங்களை அறிய விரும்புகிறார். ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் தங்கள் கழுத்தை கொடுக்க அவர்கள் தயங்கவில்லை. நீங்க திருச்சபையில் இருக்கிற நீங்க உங்கள் ஊழியக்காரரை நீங்கள் உபசரிக்க வேண்டும். 2வது, உங்கள் பிறரை நீங்கள் ஊழியக்காரர்களாய் உருவாக்க வேண்டும். 3வது, உங்கள் ஊழியக்காரருக்காக தங்கள் கழுத்தை கூட கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக்க வேண்டும். ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் ஊழியரை தொட்ட உடனே, சார் அவரை விடுங்க, என் உயிரை நான் தர்றேன், அவரை நீங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஊழியக்காரருக்காக முன்னாடி வந்து தங்கள் கழுத்தை கொடுத்த ஒரு குடும்பம். 4வது, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் சபையை உருவாக்கி நடத்துகிற ஒரு குடும்பமாய் காணப்பட்டார்கள். எடுத்து வாசியுங்கள். ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் தங்கள் வீடுகளிலே கூடுகிற சபையோடு கூட, பாருங்க, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டில் கூடுகிற சபை என்று சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் மெகா சர்ச்சு கிடையாது, வீடுகள் தோறும் திருச்சபையாய் அந்த காலத்தில் நடத்தப்பட்டது. அன்னைக்கு பெரிய சர்ச்செல்லாம் கிடையாது. அதனால தான் கிறிஸ்தவ மார்க்கம் வேகமாய் வளர்ந்தது. வீடுகள் தோறும் சபை. இன்னைக்கு சபையெல்லாம் இன்னைக்கு சிறைச்சாலையா மாறிடுச்சு. சபையாய் மாற வேண்டிய வீடுகள் எல்லாம் சிறைச்சாலையாய் மாறிவிட்டது. தேவனுக்கு பிரியமில்லாத குடும்பங்களாய் மாறிவிட்டது. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் உங்கள் திருமணம் வரும்பொழுது உங்களுடைய தோல் உரிக்கப்படுகிறது. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெறுறீங்க, ஆனால் கல்யாணத்தில் வரும்போது உங்களுடைய ஒரிஜினாலிட்டி வெளுத்து போய் விடுகிறது, சாயம் வெளுத்து போய் விடுகிறது. ஆதிகால திருச்சபை விசுவாசிகள் கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாய் நின்றார்கள். தங்களுடைய ஜீவனை கூட கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் ஜாதி பார்க்கப்படுகிறது. எப்படி கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் இருப்பார்? என்னுடைய கேள்வி. ஜாதி பார்க்கப்படுகிறது, நிறம் பார்க்கப்படுகிறது, ஏற்றத்தாழ்வு பார்க்கப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு எப்படி எழுப்புதல் வந்தது என்றால், வீடுகள் தோறும் திருச்சபையாக, வீடுகள் எல்லாம் திருச்சபையாய் மாறினது. உன் வீடு ஒரு சபையாய் மாற வேண்டும். ஓசன்னா குடும்பத்தில் இருக்கிற விசுவாசிகளுடைய வீடு அக்கம் பக்கத்தில் போனா இது ஒரு சர்ச்சிங்கன்னு சொல்லணும். ஏமா அந்த அம்மா இருக்கிறாங்களா, அந்த அம்மாவாம்மா சர்ச்சி நடத்துகிற அம்மாவா, வெளியில் போயிருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஐயோ உங்கள் சர்ச்சிக்கா வருது, வாய் இதிலிருந்து இது இவ்வளோ தூரம் பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுதுன்னு சொல்லக்கூடாது. அந்த பொம்பளை சாட்சியே சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நீ இருக்கிற தெருவில் நீ ஒரு திருச்சபையின் போதகராக நீ எண்ணப்பட வேண்டும். நீ இருக்கிற தெருவில் நீ ஒரு ஊழியக்காரனை போல நீ நடந்து கொள்ள வேண்டும்.
நீ இருக்கிற தெருல நீ அநேகரை வழி நடத்துகிற ஒரு ஊழியக்காரராய் நீங்கள் இருக்க வேண்டும். அன்றைக்கு ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவருடைய வீடுகளிலே சபையை உருவாக்கி கிறிஸ்துவுக்காக ஆத்துமா ஆதாயம் செய்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நான் சொல்லுகிறேன், அப்பல்லோவை ஊழியக்காரனாய் மாற்றினார்கள், திருச்சபையை கட்டினார்கள், திருச்சபையை உருவாக்கினார்கள், அநேக காரியங்களை செய்தார்கள். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல உங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமானால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் போதகரை நீங்கள் உபசரிக்க மறக்கக்கூடாது. இரண்டாவது, ஆண்டவர் சொன்ன காரியம், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊழியக்காரரோடு உடன் ஊழியக்காரராய் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிறரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். இன்னும் நீ திருச்சபைக்கு வந்து ஒன்னையே, ஏன் பிரதர் சர்ச்சைக்கு வரல, போன வாரம் ஏன் வரல, இந்த வாரம் வந்துருங்க, இன்னைக்கும் 40 வருஷம் உன்னை நடத்துகிற நிலைமை இருக்குது. இந்த கேவலமான நிலை, ஏமா சர்ச்சைக்கு வரல, உனக்கு இன்னும் நீ சாட்சியா ஊழியக்காரனுடைய நிலைமைக்கு, இன்னைக்கு ஊழியக்காரனை உருவாக வேண்டிய நிலை போய் இன்றைக்கு உன்னை மீண்டும் 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 ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு காணப்படுகிறது. உன்னை பார்த்தால் 3 ஆண்டுகளில் திருச்சபையில் நீ ஒரு இடத்துல ஒரு ஸ்தானத்தில் நிற்க வேண்டும். உன்னை கூப்பிட்டு கெஞ்சி கெஞ்சி உனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கக்கூடாது. பொறுப்பு உனக்கு கிடைக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும், ஊழியம் செய்கிற மாதிரி நீ நடந்துக்கணும், திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக நீ நடந்துக்கணும், போதகருக்கு பிரியமாய் நீ நடந்துக்கணும். 3வது, ஊழியரை காப்பாற்ற உயிரை கூட கொடுத்த ஊழியக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நமக்கு என்னத்துக்கு இந்த பொழப்பு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஊழியக்காரனை என் உயிரே போன என் குடும்பமே செத்தாலும் பரவாயில்ல, அவரை என்னை தொட்டுட்டு தான் அவரை தொடணும்னு அவருக்காக வந்து நிற்கணும். அதுதான் உண்மையான விசுவாசிகள், அவங்க தான் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள். 3வது அவங்க செஞ்சது. 4வது, அவர்கள் சபையை உருவாக்கி நடத்துகிற ஒரு விசுவாசிகளாய் அவர்கள் காணப்பட்டார்கள். கவனிங்கணும், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல நீங்கள் மாற வேண்டும். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல நீங்கள் இருக்க வேண்டும். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தை ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல நீங்கள் உருவாக்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தை ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல உருவாக்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் சபைக்காக நிற்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் சத்தியத்துக்காக நிற்க விரும்புகிறீர்கள்? நான் சபையிலே நான் ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறேன்றவங்க உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தருக்காக நான் என்னை சாட்சியாய் நிறுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன்றவங்க கரங்களை உயர்த்துங்கள். அல்லேலூயா. ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் கனப்படுத்தப்பட வேண்டும். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, கர்த்தருக்காக சாட்சியாக இருக்கிறதுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல நம்மை வாழ்த்தி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், அவர்கள் எதை செய்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு அதையே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்வோமானால் நம்முடைய ஊழியமும் நம்முடைய எதிர்காலமும் நம்முடைய வாழ்க்கையும் இதே போல கர்த்தர் ஆசீர்வதிப்பதை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் இந்த செய்தியின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல நீங்கள் காணப்பட வேண்டும். இன்னொன்று ரகசியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆக்கில்லாவை காட்டிலும் அவருடைய மனைவி பிரிஸ்கில்லா ரொம்ப ஊழியத்தில் ஈடுபாடாக இருக்கிறவங்க. அதனால தான் சில இடத்துல பிரிஸ்கில்லா ஆக்கில்லான பிரிஸ்கில்லாவே முன்னாடி வந்துடுறாங்க. பிரிஸ்கில்லாவை முன்னாடி வைக்கிற நிலைமை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் கணவருக்கு நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? கணவர் போகிற இடத்திற்கு நீங்கள் போய் ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்களை இங்கிருந்து ஊழியத்துக்கு அனுப்பினார் என்றால் கணவன் மனைவியாய் போய் சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். மனைவிகளே, உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் சரீரத்தை விட்டு நீங்கள் பிரிந்து போகாமல் ஆண்டவருக்காக நீங்கள் நிற்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அப்படிதான் இருந்தார். ரொம்ப ஊழியத்தில் உதவியானவர், கணவருக்கு கீழ்ப்படிந்தவர், கணவனுக்கு உதவியாக இருந்தவள், உற்சாகப்படுத்தினவள், ஊழியத்துக்கு உதவியாக இருந்தவள், கூடாரம் செய்கிற தொழிலாளி இருந்தார். இன்னைக்கு நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே ஆண்டவருக்கு நீங்கள் ஊழியம் செய்யுங்க.
நீங்க ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போறீங்கன்னா நீங்க இன்னும் வளரலன்னு அர்த்தம். நீங்க வாரம் ஒரு புது ஆத்மாவை கூட்டு வரீங்கன்னா நீங்க வளர்றீங்க, கர்த்தருக்கு பயப்படுறீங்க, ஆண்டவருக்காக நிற்கிறீங்க, ஊழியம் செய்ய விரும்புறீங்க, சபையை நேசிக்கிறீங்க, சபையை தாங்க விரும்புறீங்க, சர்ச்சை குரோத் பண்ண நீங்க விரும்புறீங்க. ஒன்று சொல்றேன், உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். பிறர் சொல்லுவதை கேட்டு நீங்கள் நடக்கக்கூடாது. உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். நல்ல கவனிங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவர் எதை கொடுக்க சொல்றாரோ, எதை எனக்கு செய்ய சொல்றாரோ அது இன்னொருத்தவங்கள்ட்ட நான் என்ன பண்ண மாட்டேன், டிஸ்கஸ். அப்படி நான் செஞ்சேன்னா என் வாழ்க்கை வீணா போயிடும். எனக்கு ஆண்டவர் எதை உணர்த்துகிறாரோ அதை நான் செய்வேன், எதை சொல்லுகிறாரோ அதை நான் செய்வேன். இவர் உதவி செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆண்டவர் ஏவினால் இவரிடத்தில் கேட்டு செய்வது ஆண்டவர் அதை விரும்பாத ஒரு காரியம். இந்த கை கொடுக்கிறது இந்த கை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த கை கொடுக்கிறது இந்த கை. அப்படியானால் உன் வாழ்க்கை ஆக்கில்லா பிரிஸ்சில்லாவை போல மாற வேண்டும். உன் வாழ்க்கை ஆக்கில்லா பிரிஸ்சில்லாவை போல. அவர்கள் இவ்வளவு செஞ்சாங்க, எங்கேயாவது டமாரா அடிச்சாங்களா? கிடையாது. அவரை குறித்து வேதாகமத்தில் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து 6 இடத்திலே வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா 6 இடங்களிலே வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு வேதாகமத்திலே அவங்க குடும்பம் இடம் பெற்றிருக்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. பரிசுத்த வேதாகமத்திலே அவருடைய குடும்பங்கள் இடம்பெற்றிருக்கிறார் என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல. நீங்களும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியின் மூலம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.